இன்றைய நாள் மே மாதம் 1ஆம் திகதி உலக தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் வாழ்கின்ற அத்தனை தொழிலாளர்களும் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராடி தங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு உன்னதமான வழிவகுத்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பெரும்பாலும் பார்த்தோமானால் 19ஆம் நூற்றாண்டு உலகம் முழுவதும் கைத்தொழில் புரட்சியின் வாயிலாக தொழிற்சாலைகள் ஆங்காங்கே ஊற்றெடுத்து தொழிலாளர்கள் என்கின்ற ஒரு படை தன்னுடைய அபரிவிதமான உழைப்பின் பயனாக இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சகல பொருட்களையும் உற்பத்தி செய்து எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய பாரிய செல்வாக்கையும் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பையும் வழங்கியிருந்தார்கள். அத்தகைய தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய உரிமைகளை எவ்வாறு வென்றெடுக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆமாம், 8 மணித்தியால வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணித்தியால பொழுதுபோக்கு, இந்த 8 மணித்தியாலம், அதாவது 24 மணித்தியாலங்களில் இந்த 3-8-24 என்று சொல்வார்கள் அல்லவா, இதனை வென்றெடுப்பதற்காக பல்லாயிரம் தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களுடைய இன்னுயிர்களை இழந்து பெற்ற ஒரு உன்னதமான நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது. உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இன்றைய நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் மே தினத்தினுடைய வரலாறு எப்படி அமைந்திருக்கின்றது, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் என்றும் இல்லாதவாறு, அதாவது ஒரு மே தின ஊர்வலம் என்று சொன்னாலே அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஊர்வலமாகவே அமைந்திருந்த காலகட்டத்தில் அந்த அரசியல் ஊர்வலங்களிலும் கூட வித்தியாசமான முறையில் தங்களுடைய ஊர்வலங்களை அமைத்து கொண்ட ஒரு கட்சியினுடைய அரசாங்கத்தை கொண்டிருக்கின்றது இன்றைய இலங்கை அரசாங்கம். எனவே இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த மே தினம் சம்பந்தமாக தொழிலாளர்கள் பால் அவர்கள் எப்படியான நலன்களை கொண்டிருக்கின்றார்கள், அதற்கான செயற்பாடுகள் என்னவாக இருக்கின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடுகின்ற ஒரு மிக முக்கியமான தலைவாசல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையவிருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஒரு உன்னதமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினத்தில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் இந்த மே தினத்தை கொண்டாடுகின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நேரத்தில், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் வென்றெடுப்பதற்காக ஒரு பொன்னான உலகம் உங்கள் முன் காத்திருக்கிறது என்ற கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய அந்த அறைகூவல் தான் உலக தொழிலாளர்கள் அனைவரையும் ஒருங்கே ஒன்று திரண்டு தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களை முனைப்போடு முன்னெடுப்பதற்கு வழி சமைத்தது. அந்த வகையில் அந்த வரலாற்றை நாங்கள் பார்ப்பதற்கும் இலங்கையின் அரசாங்கங்கள், இலங்கையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் மேதின கொண்டாட்டங்களை எவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கின்றது, தொழிலாளர்களுடைய நலனில் அது எந்தளவு அக்கறை செலுத்துகின்றது, அதற்கான முனைப்புகள் ஏற்பாடுகள் எப்படி அமைந்திருக்கின்றது போன்ற 2 விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதில் பெருமை அடைகின்றோம். அதேவேளை அந்த 2 விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் ஒரு கலைஞர், ஆசிரியர் என பன்முக தன்மை கொண்ட ஒரு ஆளுமை திரு வேலாயுதம் ராமர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மிக நலமாக இருக்கிறோம். ரைட். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய ஊடகவியலில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு ஹிசாம் முகமட் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரசாந்த். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் ஒன்று. பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்கம், 2 வர்க்கத்துக்கு இடையிலான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய உரிமைகளை வென்றெடுத்த ஒரு உன்னதமான நாள். இந்த வர்க்க போராட்டங்களுக்கு முன்னதாக மனிதன் ஒரு குழுவாக வாழ்ந்திருக்கிறான். குழுவாக வாழ்ந்த மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த அளவுக்கு நாங்கள் இன்று வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். எனவே இந்த வர்க்கங்கள் உருவாகுவதில், அதாவது முதலாளி தொழிலாளி, அந்த 2 வர்க்கங்கள் உருவானதன் பின்னணி
அந்த பின்னணியை நாங்கள் கொஞ்சம் கதைத்து கொண்டோமானால் தான் அது எப்படி உருவானது, இந்த போராட்டங்கள் எப்படி வந்தது என்ற எப்படி இந்த மே தினம் உருவானது என்ற வரலாறுக்கு போகலாம். நல்ல ஒரு ஆரம்பம் ஜெயகாந்த். அதாவது இன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த மே தினம் வந்து மிக முக்கியமானது. இன்று நாங்கள் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது தொழிலாளர் வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நல்ல ஒரு சிந்தனை, கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ இதை வந்து நாங்கள் கொண்டாடக்கூடிய, நாங்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாகவே இது பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமாகத்தான் வாழ்ந்தார்கள் பண்டைய காலத்தில். ஒவ்வொரு பாதைகளில் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வேட்டையாடி இந்த மாதிரி தான் மனித நாகரிகம் அப்படியே தோன்றி வருகிறது. அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் யோசிக்கிறாங்க, அவங்க வந்து இப்படி நாடோடிகளாக இனிமேலும் வாழ முடியாது, ஒரு இடத்துல நிலையான ஒரு இடத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி நிலையான இடத்துல வாழ்றதுன்னு சொன்னால் ஒரு வீடு தேவை, இப்படி பல தேவைகள் உருவாகிறது. அப்போ அந்த வீடு கட்டுறதுன்னா ஒரு நிலம் தேவைப்படுகிறது. அப்போது நிலத்தை ஆக்கிரமிக்க தொடங்குகிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுகிறது என்னவென்று சொன்னால், வலியது வெல்லும் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த அடிப்படையில் வந்து வலிமையானவர்கள் இடங்களை கைப்பற்றாங்க, நிலங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். வலிமையற்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அடிமைகளாக மாறுகிறார்கள். இந்த இடத்துல தான் முக்கியமாக இந்த தொழிலாளி முதலாளி என்கிற ஒரு வர்க்கம் ஆரம்பத்தில் உருவாகிறது. அது எப்படின்னா வலிமையானவர்கள் வலிமையற்றவர்கள்னு சொல்லி, வலிமையற்றவர்கள் அடிமைகளாக அந்த நிலங்களில் வந்து இந்த வலிமையானவர்களுடைய கால்நடைகளை பராமரிக்கிறது, விவசாயங்களை செய்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு சேவகம் செய்ய தொடங்குறாங்க. இந்த அடிமைகள் என்கிற அந்த நிலைமையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவங்க எந்த ஊதியத்துக்காகவும் வேலை பார்க்கல, சும்மா இந்த அடிமைகளாக வந்து அவங்க தொடர்ந்தும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாடுகள் ஒவ்வொரு நாடுகள் மீது போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து அந்த நாடுகளில் வளங்களை சூறையாடுறதோடு சேர்த்து அடிமைகளையும் சேர்த்து ஒவ்வொரு நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. அடிமைகளாக மக்கள் போகிறாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு போய் கஷ்டப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இப்போது இருக்கக்கூடிய இந்த 8 மணி நேரம்ன்ற அந்த பிரச்சனை அல்ல, அது வந்து நாள் முழுவதுமே வருடக்கணக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய மக்களாகத்தான் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி தான் அந்த பண்டைய காலத்தில் வந்து கூட்டமாக வாழ்ந்த மனிதன் அதுக்கு பிறகு பகுதியாக நிலங்களை அபகரித்து இந்த மாதிரி அடிமை முறை உருவாகிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலாளி முதலாளி என்கிற வர்க்க வேறுபாடுகள் உருவாகிறது. ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த அடிமை முறை, ஆண்டான் அடிமை அந்த சமூகம், கார்ல் மார்க்ஸ் அதை ரொம்ப அருமையாகவே விளக்கப்படுத்தியிருப்பார் தன்னுடைய இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை. அதன் மூலமாகத்தான் தொழிலாளர்களுடைய நலன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது. இந்த அடிமைத்தனம் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அடிமைத்தனத்தின் மூலமாக தங்களுடைய உழைப்பினுடைய உன்னதம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு உழைப்பினுடைய அருமையை புரிய வைத்த ஒரு உன்னதமான ஒரு அறிவியல் அறிஞர்கள் தான் நாங்கள் இந்த கார்ல் மார்க்ஸை சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு சோக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சோக்கிலிருந்து உழைப்பை நாங்கள் கழிச்சிட்டோம்னா அது வெறும் சுண்ணாம்பாகத்தான் இருக்க போகிறது. எனவே அப்படி தொழிலாளர்களுடைய உன்னதமான உழைப்பை மேம்படுத்தி அவர்களுக்கு அதை புரிய வைத்த ஒரு உன்னதமான இந்த நாள் வேதினுடைய இந்த வரலாறை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம் ஜெயகாந்த். இந்த கார்ல் மார்க்ஸ் உலக தொழிலாளர்களுக்கு வழிகாட்டிய ஒரு மேதையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் இந்த எப்படி இந்த மனித சமூகம் வர்க்கமாக பிரிந்தது என்பதில் முதலாவது ஆதி கம்யூனிசம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார். கம்யூனிசம் என்பது அரசற்ற நிலை. ஆரம்ப காலத்தில் மக்கள் தங்களே ஆண்டு கொண்டார்கள், தங்களுக்குள்ளேயே ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். கூடுதலாக பெண்வழி சமுதாயமாக இருந்தது. பெண்கள் தான் அந்த சமூக குழுக்களுக்கு தலைமை ஏற்றவர்கள். அதன் பின்னர் ஆதி கம்யூனிசத்தை அடுத்து அவர்கள் நிலவுடைமையாளர்களாக, அந்த பத்திரிகையாளர் கூறியதைப் போல நிலம் அவர்களுக்கு பிரதானமாக இடம்பெறுகின்ற போது நில ஆக்கிரமிப்புகள், நிலத்தை சொந்தம் கொண்டாடுகின்ற நில உடைமை ஒரு சமுதாயம் உருவாகிறது. இந்த சமுதாயம் ஏறக்கார உலகத்தில் பாதி காலங்களை அவர்கள்தான் ஆக்கிரமித்திருந்தார்கள். இந்த நில உடைமை சமுதாயத்தின் அடிப்படையில் தான் ஆக்கிரமிப்புகள் செய்கின்ற போது ஆண்டான் அடிமை என்ற இன்னொரு சமுதாய கட்டமைப்பை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சிறப்பாக உலகத்துக்கு இந்த அரசியல் வரலாற்றை விஞ்ஞானபூர்வமாக விளக்குகிறார். ஆண்டான் அடிமை சமூகத்திலே ஆண்டான் அடிமைகளை பயன்படுத்தி தமக்கு தேவையான வீதிகளை, கட்டிடங்களை, கட்டுமானங்களை எல்லாமே உருவாக்கி கொண்ட பிறகு மன்னிக்கும் அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் நில உடைமை சமுதாயம் வருகிறது. நில உடைமை சமுதாயத்திலே சொத்துடையவர்கள், சொத்து தான் இங்கே மனித வர்க்கத்தை இரண்டாக பிரித்தது. அப்போ நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கின்ற போது அங்கே இருக்கிற மக்களை முழுமையாக அடிமைகளாக அவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய உழைப்பை ஆரம்ப காலத்தில் கொன்றொழித்தார்கள்.
ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்கின்ற போது அங்கே இருக்கின்ற தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்களை மீதியானவர்களை கொன்றொழித்தார்கள். அதன் பிறகு அந்த மக்களை தங்களுடைய உழைப்புகளுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த நிலவுடைமை சமுதாயத்தில் நிலவுடைமையாளன் மிக கொடூரமான அடக்குமுறைகளை அந்த அடக்குமுறைகளை முன்னெடுத்து செல்வதற்கான பண்பாட்டை உருவாக்கினான். அதுக்குள்ளத்தான் எங்களுடைய சமயங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது, தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற எல்லாமே நிலமுடைய அம்மையாளன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு பண்பாட்டை நீண்ட காலமாக உருவாக்கி வருகின்ற போது இந்த நிலவுடைமை சமுதாயத்தின் பாரிய ஒரு பிளவுதான் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்படுகின்ற கைத்தொழில் புரட்சி. கைத்தொழில் புரட்சி இங்கிலாந்தில் ஏற்பட்டு அந்த கைத்தொழில் புரட்சிக்கு இருக்கின்ற பிரதானமான தேவை வந்து நிலக்கரியும் இரும்பும். அந்த கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பயன்பாடு உலகம் நோக்கி நகருகின்ற போது அங்கே ஒரு பாரிய முரண்பாடு வருகிறது. இந்த நிலவுடைமையாளன் அப்படியே முதலாளியாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு நிலங்களை விட்டுவிட்டு இந்த கைத்தொழிலே தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பாரிய தொழிற்சாலைகளை அமைக்கின்ற போது விவசாயத்தை கைவிட்ட காரணத்தினால் அவர்களை நம்பியிருந்த இந்த விவசாய பெருங்குடி மக்கள், நிலவுடைமை சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களை நாடியே செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பங்களில் தான் இந்த முதலாளி தொழிலாளி வர்க்கம் என்பதை அங்கே முதலாளியும் இந்த விவசாய மக்கள் அல்லது அவர்களிடம் ஆண்டானோடு இருந்த நிலவுடைமையாளனுடைய அடிமைகளாக இருந்து வேலை செய்தவர்கள் தொழிலாளர்களாக மாறுகிறார்கள். அது இங்கிலாந்தில் தான் முதலாக தெளிவாக கார்ல் மார்க்ஸ் முதலாளி தொழிலாளி என்ற வேறுபாட்டை மினம் கண்டதோடு அந்த தொழிலாளி வர்க்க புரட்சி இங்கிலாந்தில் தான் ஏற்பட வேண்டும், அது அங்குதான் நடைபெறும் என்று அதுக்கான சூழல் முழுவதும் இங்கிலாந்திலே தான் விரிவாக்கம் பெற்றிருக்கின்றது என்பதும் அந்த புரட்சி அங்கே நடைபெற வேண்டும் என்பதிலே மிக நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் இந்த கார்ல் மார்க்ஸ். அப்படி முதலாளி வர்க்கம் தன்னுடைய கொடூரமான அடக்குமுறையினூடாக எந்த விதமான ஈவிரக்கமின்றி, இப்போ இங்கிலாந்தில் ஆரம்பகால இன்று நாங்கள் இங்கிலாந்து என்று சில விடயங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களோ, ஆரம்பத்தில் அவர்கள் மக்களை பல்வேறு வடிவங்களில் அடக்கினார்கள். 18 மணித்தியால வேலை, கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, அவர்களுக்கு வீடு வசதி இல்லை, குடியிருப்பு வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லாமல் மிருகங்களை விட கொடூரமாக அவர்களை அடக்கி அவர்களுடைய உழைப்பை சுரண்டி சமூக சீரழிவு என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக நாங்கள் இங்கிலாந்து வரலாற்றை பார்க்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த இங்கிலாந்தில் இருந்து தான் முதலாக தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்கான குரலை முதல் குரல் அங்கிருந்து எழுப்பப்படுகிறது என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் குரல் வெட்டித்து பூதாகரமாக கிளம்பியது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் வரலாறு அப்படியே வந்து நாங்கள் அப்படியே தொட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் அந்த மேதின கொண்டாட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசியல் மயப்படுத்திய ஒரு கொண்டாட்டங்கள் ஊர்வலமாகவே அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஊர்வலங்களும் கூட நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி தங்களுடைய ஊர்வலங்களை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுடைய நலன் பேணுகின்ற அம்சங்களை உள்ளடக்கிய அவர்களுடைய குறிகாட்டிகளை உள்ளடக்கிய மாதிரி அந்த ஒரு மேதின ஊர்வலம் என்றால் ரைட், மேதினம் ஊர்வலம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி அதற்கான ஒரு சரியான சமிஞ்சையை வெளிப்படுத்த கூடிய ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்று பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய அரசாங்கத்தை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய நலன் கண்டிப்பாக இருக்கின்ற நிலைமையை விடவும் ஒரு நல்ல கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லலாம். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தற்போதைய அரசாங்கம் இந்த மேதின கொண்டாட்டங்களை எப்படி ஒழுங்கமைத்து இருக்கின்றது, தொழிலாளர்களுடைய நலனில் அது எப்படி அக்கறை செலுத்துகின்றது, அதற்கான ஏற்பாடுகள் எப்படியாக இருக்கின்றது? ஒரு நல்ல கேள்வி ஜெயகாந்த். அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கங்கள் அமைத்து தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு அரசாங்கம். ஆக தொழிலாளர்கள் இன்னும் அதிகமாக இந்த அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு 100% நியாயமானது. ஏன்னா தொடர்ந்து இந்த அரசாங்கத்திடம் அவர்கள் பல விடயங்களை கோரிக்கைகளாக முன்வைத்தார்கள். அவர்களினுடைய குரலாகவே இந்த அரசாங்கம் இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோடு பார்க்குற நேரத்தில்
அது ஒரு சாதகமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போது நாங்கள் அண்மையில் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போ புத்தாண்டு வந்தது, தமிழ் சிங்கள புத்தாண்டு வந்தது. நான் நினைக்கிறேன் சரியாக, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு 5 வருஷங்களுக்கு பிறகு நாம் ஒரு சாதாரணமாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டாகத்தான் இந்த வருஷம் புத்தாண்டு அமைந்தது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு 2019 புத்தாண்டு கொண்டாடினதுக்கு பிறகு நாங்கள் கொண்டாடுற ஒரு சந்தோஷமான புத்தாண்டு. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லோருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். 2019 நடந்த அந்த தாக்குதல், அதுக்கு பிறகு வந்த கோவிட் நிலைமைகள், அதுக்கு பிறகு 2022 ஒரு முக்கியமான கட்டத்தை இலங்கை அடைகிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அமைந்த ஒரு நாள் ஏப்ரல் மாதத்தில் இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து வரிசையில் நின்றோம். தொழிலாளர்கள் தான் இதில் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டார்கள். நடந்த அந்த பொருளாதார நெருக்கடியின் போது அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் தொழிலாளர்கள். அவங்களுடைய தொழிலை கொண்டு நடத்த முடியாது. தொழிலை நடத்த முடியலன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பங்களை அவங்களால பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவானது. நீண்ட வரிசைகள், எல்லோருமே வரிசையில் நின்றோம், எந்த பாகுபாடும் இல்லாமல். ஆக அது ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு வைத்தியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், எல்லோருமே வரிசையில் நின்ற ஒரு காலம்தான் இருந்தது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரும் மாற்றம் இந்த அரசியலில் உருவாகி இருக்கிறது. ஆக இந்த புத்தாண்டை பற்றி நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆக இந்த வருஷம் நாங்கள் புத்தாண்டை கொண்டாடும் போது பாருங்கள், சாதாரணமாக ஒரு சின்ன உதாரணம், புறக்கோட்டையில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் ஊடகங்கள் உங்களுடைய செய்தி அறிக்கையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவங்க சொல்கிறாங்க இந்த முறை பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நிறைய வியாபாரம் நடக்கிறது என்கிறார். இன்னும் ஒரு பக்கம் அந்த பமுனுவ மகரகமையில் இருக்கக்கூடிய அந்த நிறைய கடைகள், அங்கேயும் நிறைய வியாபாரம் நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ மக்கள் ஒரு வியாபார ரீதியாக அவர்களுக்கு நன்மை அடைந்து இருக்கிறார்கள் இந்த முறை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த மாதத்திலிருந்து அரச ஊழியர்களினுடைய சம்பளம் அதிகரித்தது. இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சாங்க, அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை அதிகரித்தாங்க. அங்கேயும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, 10 வருடத்துக்கும் அதிகமான காலத்துக்கு பிறகு அரச ஊழியர்களினுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கிறது. சாதாரணமாக ஒரு 33,000 இருந்த சம்பளம் 49,000 ரூபாய் வரை கூட அதிகரித்தது. அதுலேருந்து ஒவ்வொரு படிநிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் ஒவ்வொரு அதிகரிப்பு நடந்திருந்தது. அப்போ அரசாங்கம் அரச ஊழியர்களினுடைய நலனில் அதிக அக்கறை செலுத்தி அடிப்படை சம்பளத்தை கூட்டினாங்க. இத்தனை காலமும் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக கொடுப்பனவுகளை தான் அதிகரித்து கொண்டிருந்தார்களே தவிர அடிப்படை சம்பளத்தில் அவங்க எந்த மாற்றங்களையும் செய்யலை. ஏன்னா அது நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கும், ஓய்வூதியத்தில் தாக்கத்தை செலுத்தும், இப்படி பல விஷயங்கள் இருந்தது. அப்போ அரச ஊழியர்களினுடைய நலனில் இந்த அரசாங்கம் அதிக அக்கறை செலுத்தி சம்பளத்தை கூட்டினாங்க. அந்த ஒரு விளைவாக இந்த முறை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியதாக இருந்தது. சரியாக அந்த 10ஆம் தேதி சம்பளம் கிடைக்குது, வீதிகளில் அவங்க வர்த்தக கடைகளில் நிறைய பொருட்களை வாங்குறாங்க. அதனூடாக வந்து அந்த வர்த்தகர்கள் நன்மை அடைகிறார்கள். அந்த வர்த்தகர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்களை தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நன்மை அடைகிறார்கள். இப்படி அது இந்த 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 பிணைப்பு வந்து இந்த சமூகத்தில் வந்து எல்லா துறைகளுக்கும் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தியது. ஒரு ஆரம்பத்துக்காக இந்த அரச ஊழியர்கள் சம்பளத்தை சொன்னேன். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம் கண்டிப்பாக. என்னென்னா இப்போ ஒரு நல்ல மாற்றம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 வருட அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் மாறி மாறி மக்களை ஆட்சி செய்த அந்த ஒரு நிலைமை மாறி ஒரு புதிய, அதாவது நாங்களே எங்களை ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வினை, ஒரு உண்மையான சம்பவத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மே தினத்துடைய வரலாறு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சொல்கிறது இந்த 8 மணித்தியால வேலை, உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக கிளர்ந்திருந்த புரட்சி போராட்டங்களை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து அந்த 8 மணித்தியால வேலை நிறுத்தம் வந்து வென்றெடுத்தது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பிருந்த நிலைமையும் கூட படுமோசமான ஒரு நிலைமை என்று சொல்லலாம். படுமோசமாக தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அந்த வரலாறை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த 8 மணித்தியால வேலை, அதை வென்றெடுப்பதற்கு எப்படியான உழைப்பு, எப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தேறின? உண்மையிலே ஜெக்கான், இந்த 8 மணித்தியால வேலை என்பது ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்தில் சாசன இயக்கம் என்ற ஒரு அமைப்பு 10 மணித்தியால வேலை வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்தினார்கள். அந்த போராட்டம் மிக ஒரு வலிமையான போராட்டமாக இருந்தாலும் கூட இங்கிலாந்தினுடைய அரசியல் சூழல் மிக இறுக்கமானதாக இருந்தது. மன்னர் ஆட்சி, அதற்கு துணையாக இருக்கின்ற சமய நிறுவனங்கள், தொழிலாளர்களுக்கு எந்த விதமான அனுசரணை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அதன் பிறகு அந்த போராட்டம் பிரான்ஸில் தொடங்குது. பிரான்ஸ்லேயும் 10 மணித்தியால வேலை திட்டத்தை நோக்கி அவர்கள் நெசவு தொழிலாளர்கள் அங்கே பாரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள்.
அந்த போராட்டங்களும் வெற்றி பெற்ற போராட்டமாக அமையவில்லை. அதன் பிறகு ஆஸ்திரேலியாவில் கட்டிடத் தொழிலாளர்கள் 8 மணித்தியாலம் வேண்டும் என்ற போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். அந்த 8 மணித்தியால வேலை என்ற கருத்து ஆஸ்திரேலியா கட்டிடத் தொழிலாளர்கள், மெல்போர்ன் நகரத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் தான் அதை காத்திரமாக முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அதை அங்கீகரிக்கக்கூடிய முதலாளித்துவம் அதற்கு ஒரு சாதகமான பதிலை வழங்கவில்லை. ஆனால் அதன் பிறகு ரஷ்யாவில் ஜார்ஜ் மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக தொழிலாளர்கள் ஆங்காங்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த லெனின் ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இங்கே நடக்கின்ற போராட்டம் வறுமைக்கு எதிரான போராட்டம், அதாவது பொருளாதார போராட்டம். அந்த பொருளாதார போராட்டத்தை நீங்கள் அரசியல் போராட்டமாக முன்னெடுக்கின்ற போது தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு சுயமான விடி ஒன்று கிடைக்கும் என்பதை முன்மொழிகிறார். அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்வைக்கின்ற போது சிக்காகோ நகரில் அமெரிக்காவில் நடைபெறுகின்ற அந்த போராட்டங்கள் சாதாரணமாக ஒரு தொழிற்சாலைக்கு முன்னுக்கு 3000 பேர் இருந்து கூடிய அந்த போராட்டம் சமாதானமாக நடைபெற்ற போதும் கூட போலீசாரினுடைய அடாவடித்தனம் காரணமாக அதில் ஒரு 4 தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். அது அமெரிக்காவில் ஒரு கருப்பு தினமான முழு அமெரிக்க தொழிலாளர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. அதன் பிறகு அந்த போராட்டத்திலே மீண்டும் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்திலே கையெறி குண்டு வீசப்படுகிறது, ஒரு காவலாளி இறக்கப்படுகிறான். அதற்கு பதிலடியாக போலீசார் நடத்திய தாக்குதல்களும், தொழிலாளருக்கு தலைமை தாங்கிய தலைவர்கள் 7 பேர் தூக்கிலிடப்படுகிறார்கள். அப்படி தூக்கிலிடப்பட்டு அந்த தினம் மே 4ஆம் தேதி என்று நினைக்கிறேன். ஆமாம், அந்த தினத்தை ஒரு தொழிலாளர்களுக்குரிய தினமாக உலகமெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்று தொழிலாளர்களிடத்திலே வருகிறது. அதன் பிறகு ஒரு 18 நாடுகளினுடைய தலைவர்கள் ஒன்றாக கூடி அந்த தினத்தை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியான போராட்டம். அந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் இன்று நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த உரிமை 8 மணித்தியால வேலை என்ற நிலை. என்ன காரணம்? இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் இந்த தொழிலாளர்கள் என்ற நிலையே இன்று மறந்து இந்த முதலாளித்துவத்துக்குள் ஒவ்வொரு தொழிலாளியும் குட்டி முதலாளியாக தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த முதலாளித்துவ கல்வி திட்டம் இவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக பேசி ஆகணும். அதாவது இப்போ கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கின்றது. தொழிலாளர்களுடைய உழைப்பு 8 மணித்தியாலம் தாங்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு மிகப்பெரிய போராட்டங்களையும் புரட்சிகளையும் ஏற்படுத்தி வென்றெடுத்த அந்த உரிமை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 24 மணித்தியாலங்கள் கூட வேலை செய்வதற்கான, அதாவது வேலை செய்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தங்களுடைய உழைப்புகள் கூடிய ஒரு சூழலாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டங்கள் விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த வரலாறை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். போராட்டங்களும் புரட்சிகளும் இல்லாமல் தொழிலாளர்களுடைய எந்த உரிமையும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் எந்த ஒரு நாட்டிலுமே வென்றெடுக்கப்படவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் தொழிலாளர்கள் நலனாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுடைய நலனாக இருக்கலாம், ஆசிரியர்கள் என்று யாராக இருந்தாலும் கூட அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு முதலில் போராட்டங்களிலும் புரட்சிகளிலும் ஈடுபடுவது தற்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை தான் சொல்வார்கள். ஆனால் இப்போது கொஞ்சம் ஒரு கிண்டல் பேச்சுகளாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. போராட்டங்களும் புரட்சிகளும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவர்களே இருக்கின்ற பொழுது தொழிலாளர்களுடைய நலனுக்காக யார் போராட்டம் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அது ஒரு கிண்டல் பேச்சாக இருந்தாலும் கூட தொழிலாளர்களை பொறுத்தவரை இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அது அமைந்து விடுகின்றது. எனவே தொழிலாளர்கள் நலனில் இந்த அரசாங்கம் நிச்சயம் சில விடயங்களை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் கொண்டு போவதற்கு எப்படியான வேலை திட்டங்கள் இருக்குது? இப்போ ஒரு ஆசிரியர் சொன்ன மாதிரி இந்த போராட்டங்கள் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோடு இந்த தொழிற்புரட்சி ஏற்படுத்திய மாற்றங்கள் இன்றும் கூட நாங்கள் அனுபவிக்கிறோம். அது மாதிரி போராட்டங்களால் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் இன்று கொண்டாடக்கூடிய இந்த தினமாக இருக்கட்டும், அந்த தினத்தில் இருக்கக்கூடிய 8 மணி நேர வேலையாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இந்த போராட்டங்களால் நடந்தது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இங்கே இந்த இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியோடு முதல்ல களத்தில் குதித்து போராடியவர்கள் யார் தெரியுமா? விஜயகாந்த். விவசாயிகள்.
விவசாயிகளினுடைய உரமானியம் அதை வந்து உரிய நேரத்தில் கொடுக்காம அதை காலதாமதப்படுத்தி விவசாயிகள் பெரிதாக பாதிக்கப்படுகிறார்கள். முதல் இருந்த ஆட்சிக்கு எதிராக களத்திலே நின்று போராடியவர்கள் விவசாயிகளால் தான் இலங்கையினுடைய அரசியலிலும் சரி வரலாற்றிலும் சரி மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது என்று சொல்லலாம். ஆக விவசாயிகள் முதல்ல களத்தில் நின்று போராடினாங்க. அதுக்கு பிறகு மக்கள் அவர்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இந்த பொருளாதார அப்போ கிடைத்த மிகப்பெரிய வெற்றி விவசாயிகள் இருந்து தொடங்கியதான். அப்போது நாங்கள் 1886ஆம் ஆண்டோடு இந்த போராட்டம் நின்று போகவில்லை. இன்னைக்கு வரைக்குமே இந்த போராட்டம் தொடர்கிற ஒன்று தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து தொழிலாளர் நலன்களில் அதிகமாக அக்கறை செலுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம். அதனால தான் அதிகமான போராட்டங்களை பார்க்க முடியாமல் இருக்கு. அப்படி இருந்தும் நாங்கள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் போது வைத்தியர்கள் போராட்டங்களை செய்ய தொடங்கினாங்க. ஒரு சில இடங்களில் வேலை நிறுத்தம் வர்றதுக்கான ஒரு ஆரம்பம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய கொடுப்பனவுகள் குறைந்தது என்று சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்திடம் மக்கள் பார்க்கிற ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் இதையும் செவி மடுக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்காங்க. உடனடியாக வைத்தியர்களுடைய பிரச்சனை என்னன்னு ஜனாதிபதி அவர்களை அழைத்து கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம்னு யோசித்தார். பார்லமெண்டத்தில் வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதத்தின் கடைசி நாளில் ஜனாதிபதி உரையாற்றும் போது அவர்களுக்கு 2 தெரிவுகளையும் கொடுக்குறார். நீங்கள் இதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அல்லது இப்படி தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி தெரிவுகளையும் கொடுத்து மக்களினுடைய தொழிலாளர்களினுடைய நலனில் அதிகமாக அக்கறை செலுத்துகிற ஒரு அரசாங்கமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல உதாரணமாக அமைந்தது. ஆக நாங்கள் அந்த பொருளாதார நெருக்கடி நிலைமைகளின் போது முக்கியமாக வைத்தியர்கள் தான் இலங்கையிலேருந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு போனாங்க. ஏன்னா அவங்களால இங்கே வந்து அந்த வரிக்கு முகம் கொடுத்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. சுகாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியையும் கூட இலங்கை சந்தித்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து வரிசையை பார்த்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அது இந்த தொழில்துறை சார்ந்து மிக பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். ஒவ்வொரு நாடுமே வந்து ஊழியர் படையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் விரும்புவார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் நடந்தது மாறாக நடந்தது. எவ்வளவு படித்த இளைஞர்கள், ஐடி துறை சார்ந்தவர்கள், நிபுணர்கள் நிறைய பேர் இலங்கையை விட்டு வெளியேறி இருந்தார்கள் கடந்த கால ஆட்சியின் போது. ஏன்னா அவங்களுக்கு இந்த நாட்டின் மீது அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது. ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் வந்து ஒரு 6 மாத காலப்பகுதியில் வந்து நிறைய வேலைத்திட்டங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு போகிற நேரத்தில் வந்து இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வருதா இருந்தால் அந்த சிஸ்டம் சேஞ்சுக்குள்ளே அது அந்த மாற்றத்தை வந்து உணர்றதுக்கும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து கோரிக்கையை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருப்போம். இந்த நாட்டில் எல்லாமே மாறணும், ஒரு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி சில மாற்றங்கள் வர நேரம் அந்த மாற்றங்களுக்கு நாங்கள் வந்து எப்படி எங்களை வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய மனசாட்சிப்படி தான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம ஏன் இந்த இடத்துல கண்டிப்பாக கதைக்கிறோம் அப்படின்னா அந்த 8 மணித்தியால வேலை அதை வென்றெடுக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி வர்க்கம் உழைப்பை வந்து சுரண்டுவதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து எப்படியெல்லாம் அந்த உழைப்பினை வந்து சுரண்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ விடிய இந்த மோட்டார் வாகனங்களில் வந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை கூட நாங்கள் வந்து நகரங்களில் காணக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு தங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுதா இல்லையா அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் அதுவே ஒரு வகையான ஒரு அரசியல் தான். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு புது விதமாக இருக்கிறது. இதை தான் நம்ம முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு தொழிலாளர் இலங்கையை பொறுத்தளவு சாதாரணமாக சொல்கின்றது, இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் படை வந்து பெருந்தோட்ட தொழிலாளர் படை, இன்னொன்று விவசாய பெருமக்கள். இப்போ விவசாய பெருமக்களுடைய போராட்டம் அதை முன்னெடுத்தவர்கள் எப்படி ஆரம்ப காலத்தில் அது அடக்கி ஒடுக்கப்பட்டது, அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. தற்போது அது ஆய்வில் நிற்கிறது. ஒரு விவசாய மக்களுடைய போராட்டம். இலங்கையில் நடத்தப்பட்ட தொழிலாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள், ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள், தென்னை தோட்டத்து தொழிலாளர்கள், இந்த போராட்டம் எப்படி இலங்கையில் மாற்றி அமைக்கப்பட்டது என்றால், ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான தலைமையை கொடுத்தார்கள். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றில் சடிதியாக ஒரு கட்டத்தில் இனவாதம் புகழ்ந்து கொண்டு இந்த வர்க்க உணர்வை உடைத்து எறிவதற்கு, இது ஒரு முதலாளித்துவத்தினுடைய மிக நுட்பமான ஒரு செயல்பாடு தான்.
அந்த ஒரு வர்க்கமாக இருந்த தொழிலாளர்களை பிளவுபடுத்தி இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரித்து விட்ட பிறகு இலங்கையில் இன்றைக்கு வர்க்க ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்பதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுகிறது. ஆகவே உலகம் தழுவிய ரீதியாக இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் அதை கவனிச்சிருக்கணும். விவசாயிகள் ஒரு வருடத்துக்கு மேலாக ஒரு அரசுக்கு எதிராக உலக வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான வரலாற்று மையப்புள்ளி. இந்த விவசாயிகளுடைய மானியங்கள், உரம் விலை போன்ற விலைகளை இந்த பஞ்சாப் மாநிலங்களில் முழு தலைநகரை, இந்திய தலைநகரம் ஆக்கிரமித்து அவர்கள் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டத்தின் காரணமாக இந்திய அரசு அவர்களிடம் அடிப்படைய வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே இன்று வரைக்கும் தொழிலாளர்கள் விவசாயிகள் ஏதோ ஒரு அடிப்படையில் தங்களுடைய உரிமையை வென்று கொள்வதற்கு போராட்டங்களை நடத்தினாலும் கூட இன்றைக்கு இந்த உலகமயமாக்கல் ஒவ்வொரு தொழிலாளருடைய மனதிலும் தன்னை தொழிலாளி என்பதை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. தான் ஒரு தொழிலாளி என்று சொல்வதும் தொழிலாளியினுடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் கூச்சப்படுகின்ற நிலையிலே வந்து இந்த போராட்டத்தில் இணைவதும் கூட 8 மணித்தியால வேலை நிறுத்தத்துக்காக போராட்டத்துக்கு பல உயிர்களை தெரிந்து உலகம் முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்று 24 மணித்தியால உழைத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் தெரியாமல் நாகரிகம் என்ற போர்வையில் அந்த உழைப்பு வேறொரு வடிவத்தில் சுரண்டப்படுவதற்கு இந்த முதலாளித்துவ கல்வி கொடுத்திருக்கின்ற அந்த கல்வியினூடாகத்தான் அவர்கள் இதை மிக இலகுவாக சாதித்து கொண்டார்கள். எனவே அதை இன்றைக்கு இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் கூட ஆரம்ப காலத்திலே தொழிற்சங்கம் அனைத்தும் இந்த தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி, தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி, அந்த தொழிலாளர்களுடைய அந்த வருட காலத்தில் நடைபெற வேண்டிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பவற்றை சரியாக இனம் கண்டு அதை வரையறுத்து அதை அரசுக்கு கொடுத்து அரசோடு தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டு இருந்த ஒரு வரலாறு தான் இந்த உலக ரீதியாக இருந்தது. ஆனால் நீங்கள் 60, 68, 70க்கு பிறகு இலங்கையிலும் சரி உலக நாடுகளிலும் சரி இப்படி தொழிற்சங்கங்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலன்களை பிரகடனப்படுத்தி அரசுக்கு எதிராக போராட்டத்தை உலக ரீதியாக முன்வைத்தது வைக்கவில்லை. பெரும்பான்மையாக சாதாரணமாக அவர்களுடைய சுயநலத்துக்காக குழுவாக இப்போ வைத்தியர்கள் ஒரு பக்கம் போராடினார்கள், ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடினார்கள், விவசாயிகள் ஒரு பக்கம் போடினார். அவர்கள் தனித்தனி அங்கே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஒரு வகையான போராட்டங்களை நடத்தினார்கள். இப்படி குழுவாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை தவிர ஒட்டுமொத்தமாக அந்த முழு உழைக்கும் வர்க்கமும் அந்த முதலாளித்துவ பண்பாட்டுக்கு எதிரான போராட்டங்களை முன்வைப்பதில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தளர்வை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு பிரதான காரணம் முதலாளித்துவ கல்வியினுடைய போக்கு. ஆமாம், கல்விதான் ஒரு சமூகத்தினுடைய விடிவுக்கு மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்தை நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் யுவதிகள், லட்சக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வந்து நாட்டை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்திலும் சரி இலங்கையினுடைய சமூக கட்டமைப்பிலும் சரி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மாற்றங்களை எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் மாற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதற்கு எப்படி முகம் கொடுக்கின்றோம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான ஒரு சாட்சி இந்த மே தினத்தை சொல்லலாம். அதாவது இந்த மே தினத்தை தொழிலாளர்கள் வென்றெடுப்பதற்கு அந்த 8 மணித்தியால உழைப்பு அதனை வென்றெடுப்பதற்கு செய்த போராட்டங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு பிறகு அமைதியான வழியில் அந்த போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு போகிற நேரத்தில் ஒரு இராணுவ சிப்பாயை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அவரை உயிர் மாய்க்க செய்து அந்த பழியை தொழிலாளர்கள் மீது தூக்கி போட்டு இந்த விடயத்திற்கு நீங்கள் தான் காரணம் என்ற அடிப்படையில் திரிவுபடுத்தப்பட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அது இருந்துச்சு. ஏன்னா அந்த விடயத்தையும் தாண்டி தொழிலாளர்கள் தங்களுடைய நலனில் வந்து அக்கறை செலுத்தி அந்த உரிமையை வென்றெடுத்திருந்தார்கள். இந்த விஷயத்தை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையிலும் கூட அப்படித்தான் இந்த பிரபுத்துவ ஆட்சி முறை மாறி இருக்கின்றது. எனவே இந்த மாற்றம் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இந்த மாற்றத்திற்கு வித்திட்ட மிக முக்கியமான வர்க்கமாக இந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் இவர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே எங்களிலிருந்து ஒருவர் ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றார். இது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட இந்த நிலைமையில் எங்களுடைய உரிமைகள், தொழிலாளர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசாங்கத்தினுடைய போக்குகள் எப்படி இருக்கின்றது, அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த ஆசிரியர் சொன்ன 2 விஷயங்கள் வரலாற்றோடு இந்த பிரபுத்துவ இந்த முறைமை
அடுத்து இனவாதம். இந்த 2 விஷயங்கள் குறித்தும் இந்த ஆட்சி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கலாம். மறுமலர்ச்சி யுகம் என்று சொல்லி அவர்களுடைய இந்த ஆட்சியை ஆரம்பிக்கிறாங்க, புனருத்த யுகையர்னு சொல்லி. இந்த ஆட்சியில் அவர்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு விஷயம்தான், இனவாதத்துக்கு இனி இடமே இல்லை. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அதை இல்லாமல் செய்வோம். இனி எந்த விஷயத்திலும் யாருமே இனவாதத்தை கையில் எடுக்க முடியாது. இந்த விஷயம் தேர்தல் பிரச்சார மேடைகளில் சொல்லக்கூடிய சாதாரணமான ஒரு உரையாக மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்களுடைய செயற்பாடுகள்லையும் கூட நாங்கள் கடந்த சில வாரங்களில் கூட பார்த்துருந்தோம். பொதுவாக மாவீரர் தின நிகழ்வுகள் நடந்த போது கூட சில சம்பவங்கள் நடந்தது, உடனடியாக அவங்க செயற்பட்டாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். வெறும் வார்த்தைகளாக அல்லது மேடை பேச்சுகளாக மாத்திரம் நின்று விடாமல் இனவாதம் திரும்பி எந்த ரூபத்திலையும் இலங்கையில் தலை தூக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இந்த அரசு செயற்பட்டு வருகிறது. ஆக அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த பிரபுத்துவ இந்த கூறுகள், இன்னும் ஆசிரியர் சொன்னது போல இன்னுமே இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஜனாதிபதி அண்மையில் வடக்கு மற்றது இன்னும் சில பாதைகளுக்கு விஜயம் மேற்கொண்டார். வடக்கில் அவர் உரை நிகழ்த்தும் போது ஒரு விஷயம் சொல்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர்கள் குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஜனாதிபதியின் மகன் சஜித் பிரேமதாச போட்டியிடுகிறார், இன்னொரு ஜனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்ச போட்டியிடுகிறார். அப்போ இன்னும் ஒரு ஜனாதிபதியினுடைய மருமகன். அப்போ இப்படி இந்த குடும்பங்கள் தான் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றணும், அவங்களுக்குள்ளேயே இந்த அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும் சொல்லி ஒரு நிலைப்பாடு இன்னமுமே அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அவர்களுக்குள்ளே அதை வைத்திருக்க வேண்டும். அப்போ இதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தையும் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயமும் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டது. அண்மையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலும் கூட அதனுடைய பின்னணியிலும் கூட அரசியல் இருக்கிறது, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த ஒரு விஷயம்னு சொல்லி ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆக இந்த மாதிரியான சம்பவங்களோடு பார்க்குற நேரத்தில் இன்னுமே இலங்கையில் இந்த பிரபுத்துவ நிலைமை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி முதன்முறையாக தொழிலாளர் வர்க்கத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாகி இருக்கிறார். ஜனாதிபதி சொல்றார், இந்த ஜனாதிபதியின் மகன்மார் போட்டியிட்ட கதையோடு சேர்த்து முதல் முறையாக ஒரு சாதாரண மனிதர், தம்புத்தேகமையிலிருந்து ஒரு சாதாரண மனிதர் ஜனாதிபதியாகி இருக்கிறார், ஒரு விவசாயியினுடைய மகன். அப்போ அவரும் ஒரு விவசாயி. அதை விட அவருடைய ஆரம்ப கால பருவங்கள் பற்றி அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு ரயில் நிலையத்தில் சாதாரணமாக அந்த மிட்டாய்கள் விற்பாங்க, அந்த மாதிரி ரயிலில் ஏறி போய் மிட்டாய்களை விற்று வந்த ஒருவராக தான் இருந்திருக்கிறேன் அந்த காலங்கள்னு சொல்லி அவருடைய சிறுபராயம் குறித்தெல்லாம் ஜனாதிபதி பேசியிருப்பார். ஆக எளிய மனிதர்களுக்காக, தொழிலாளர் வர்க்கத்துக்காக இந்த அரசாங்கம் நிற்கிறது. ஆக தொழிலாளர் வர்க்கத்திலிருந்து நாம் முதல் முறையாக ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம். அப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான், சட்டம் எல்லோருக்கும் சமமானது. அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, அது மாதிரி காவல்துறை, போலீஸ் மா அதிபர் ஒருவர் இப்போ காணாமல் போயிருந்தார் கொஞ்ச நாள், அவரை தேடினாங்க, அதுக்கு பிறகு இப்போ அவருக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு போலீஸ் மா அதிபருக்கு எதிராக எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அப்போது சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமான ஒன்று. தொழிலாளர்கள் உரிமைகள் குறித்து பேசுகிற நாம் சட்டமும் எல்லோருக்கும் சமமாக இருக்குது. அது கூலி தொழிலாளிக்கு ஒரு விதமாகவும், காவல்துறையை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும், ஒரு அமைச்சருக்கு ஒரு விதமாகவும் இருக்க முடியாது. எல்லோருக்கும் சமமான ஒரு விதத்தில் சட்டம் இருக்க வேண்டும். ஆக இனவாதமற்ற ஒரு ஆட்சி, அது மாதிரி சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை, பிரபுத்துவ நிலைமை இல்லாமல் இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லலாம் ஜெயகாந்த். அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் ஒரு வீட்டில் இருக்காராம். அவருடைய வீட்டினுடைய பரப்பளவு சொன்னாங்க 30,000 சதுர அடி. அதில் இருக்கிறது அவரும் அவருடைய மனைவி. அப்போது அந்த வீட்டை தான் திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க அரசாங்கம். அதை விட இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு 100 பாதுகாப்பு படை சேர்ந்தவர்கள். அதில் சிலர் தேங்காய் பறிக்கிறதுக்கும் நாயை குளிப்பாட்டுறதுக்கும் கூட அவங்கள பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஆமாம், அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தானே, ஒரு 6 மாத இடைவெளிக்குள்ள நிறைய மாற்றங்கள், நிறைய விடயங்களை செஞ்சுட்டு போகிறாங்க. சிஸ்டம் சேஞ்சை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றம் என்று தான் அதை சொல்ல வேண்டும். இலங்கையில் இந்த மேதினங்களுடைய போக்கு, அதனுடைய வரலாறுகள் எப்படி அமைந்திருக்கின்றன? இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி தொடர்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு 1933ஆம் ஆண்டு இந்த டொனமூர் ஆட்சியின் பிறகு இலங்கை மக்களுக்கு ஒரு சற்று ஒரு ஆறுதலை பிரித்தானியர் கொடுத்தார்கள். 10/7 பங்கு பொறுப்பாட்சி உங்களுக்கு தரப்படும். அப்போ மிக முக்கியமான 3 துறைகளை அவர்கள் வைத்துக்கொண்டு ஏனையவற்றை கொடுத்தார்கள். இந்த இடத்துல தொழிலாளர்கள்
தங்களுடைய உரிமைக்காகவும் அந்த தேர்தலினூடாக மக்களை தெரிவு செய்வதற்கும் வாக்களிப்பதற்குமான உரிமை வழங்கப்பட்டது. இலங்கை பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது என்பதுதான் இங்கிலாந்து பெண்களுக்கே வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்படி இலங்கைக்கு ஏன் முந்திக்கொண்டு பிரித்தானியர்கள் வாக்குரிமை வழங்கினார்கள்? ஏன் இவர்களை அவ்வளோ விரைவாக அரசியலுக்குள்ளே உள்வாங்க வேண்டும் என்றால், ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி, உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே இலங்கை தலைவர்களும் அந்த நிலைமைக்கு ஆகிவிடக்கூடாது. ஏன்னா இங்கே இருந்த இலங்கை அக்கால தலைவர்கள் எல்லாமே பிரபுத்துவவாதிகள். அந்த பிரபுத்துவவாதிகள் தொழிலாளர்களோடு இணைந்து ஒரு தொழிலாளி வர்க்க புரட்சி ஏற்படுத்தி முழுமையாக நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் காரணமாகவும் இந்த வாக்களிப்பு முறையினூடாக விரைவாக அவர்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்குரிய சுகபோக வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்ததோடு, அதுக்குள்ளே இருந்த முதல் தொழிற்சங்கத்தை அமைத்த ஏஇ குணசிங்கா தலைமையில் 1934ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாவது மே தினம் கொண்டாடப்படுகிறது. அதன் பிறகு இலங்கையில் கம்யூனிச கட்சி, சமசமா கட்சி உருவாக்கப்படுகிறது. அவர்கள் தலைமையில் இடதுசாரிகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு மே தினங்களை கொண்டாடுகிறார்கள். அதன் பிறகு 1951 ஒரு தேதியில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. 51 54ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் இலங்கையில் எல்லா இடதுசாரிகள் அமைப்பும் தொழிற்சங்கங்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு அறுத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. அதில் தொழிலாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை ஏற்படுத்தப்பட்டு 21 தொழிலாளர்கள் மரணிக்கிறார்கள். அதன் பின்னால் தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்து போதும் 60-70களின் பின்னர் இந்த போராட்ட அமைப்பு இலங்கையில் இந்த முதலாளித்துவ கட்சிகள் தொழிலாளர்களை தாங்கள் கட்சிகளை அமைத்து தாங்களும் ஒரு அரசியல் கட்சிகளாக தங்களை பிரகடனப்படுத்திக்கணும். அதில் தொழிலாளர்களை இணைக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவர்கள் தொழிலாளர்களை கட்சி உறுப்பினர்களாக அதிகமாக வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய சிந்தனைகள் இன்றைக்கு அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு இணங்குகின்ற போது, நான் ஒரு முதலாளித்துவம் சார்பான கட்சியாக இருந்தால் என்னுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் வற்புறுத்தி நீங்கள் போராட்டம் நடத்தினால் நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். இங்கே தொழிலாளர்கள் என்ற அமைப்பு இப்போ பிளவுபட்டிருக்கிறது. கட்சி ரீதியாக நாங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளுமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அன்றி ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போராடுகின்ற ஒரு பண்பாடு இலங்கையில் குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் அப்படியான ஒரு போக்கு தான் நிலவி வந்திருக்கின்றது. இனிமேல் எப்படி இருக்க போகின்றது என்பதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் நான் இப்போது சொல்கிறேன். இப்போது எங்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிரை பறிகொடுத்து அந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்த ஒரு ஆட்சி தற்போது எங்களுக்கு வந்திருக்கிறது. இது சாதாரணமாக கொண்டு வரப்பட்ட ஆட்சி அல்ல. மிகப்பெரிய ஒரு வரலாற்று துயரம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. எனவே இன்றைய ஆட்சியை இருக்கின்ற தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு இடையூறாக இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கடந்த கால முன்கால போராட்டங்களை நலிவுபடுத்தி அது ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிரான போராட்டமாக காட்சிப்படுத்தி நாட்டுக்கு தேச துரோகம் செய்தவர்களாக அவர்களை பிரகடனப்படுத்தி பிரச்சாரம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமாம், வரலாறுகள் இப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் வரலாறு எப்படி இருக்க போகிறது, அது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை, அதாவது என்னவென்று கேட்டால், ஒரு இளைஞராக ஒரு குறுகிய ஒரு காலகட்டத்தில் இந்த பதில் சொன்ன நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். ஒரு இளைஞராக எப்படியான ஒரு நம்பிக்கையோடு இளைஞர்கள் இருக்கலாம் எதிர்வருகின்ற அந்த வரலாறு, இலங்கையினுடைய அரசியல் தன்மை எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக ஒரு நல்ல நம்பிக்கை எல்லோருக்குள்ளும் இப்போது உருவாகி இருக்கிறது ஜெயகாந்த். முக்கியமாக விவசாயிகளுக்கு உரமானியம் கிடைக்கிறது இந்த ஆட்சியில். அடுத்து மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரித்திருக்கிறது. இப்படி இந்த அரசாங்கம் ஒரு 6 மாத காலங்களுக்குள்ளே செய்த காரியங்கள் நிறைய விஷயங்கள். அதோடு அவங்களுடைய 3 பிரதானமான இலக்குகளும் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒன்று, வறுமை ஒழிப்பு.
அடுத்தது வந்து அவங்க சொல்கிறாங்க டிஜிட்டலைசேஷன், இது ரொம்ப முக்கியமானது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு. மூன்றாவது கிளீன் ஸ்ரீலங்கா. இந்த 3 பிரதானமான நோக்கங்களோடு இந்த அரசு செயற்பட்டு வருகிறது. அந்த வறுமை ஒழிப்புக்குள்ள நிறைய விடயங்கள் தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்து இருக்குது. அது மாதிரி டிஜிட்டலைசேஷன் ஊடாகவும் கூட தொழிலாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதோட இப்போ நாங்கள் இனவாதமற்ற ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு மறுமலர்ச்சி யுகத்துக்கு செல்கிறோம்ன்ற ரீதியில் எல்லோருக்குள்ளும் ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. ஆமாம், அதே நம்பிக்கை தான் எல்லோர் மனதிலும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். எல்லோரும் நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் இன்றைய இந்த தொழிலாளர் தினத்தில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் சர்வதேச மே தினத்தில் அதனுடைய வரலாறு, இலங்கையினுடைய போக்குகள் பற்றி 2 ஆளுமைகள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். ஒருவர் பன்முக கலைஞர் ஆசிரியர் திரு ராமர் அவர்கள், மற்றவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு ஹிசாம் முகமட் அவர்கள். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. ஆமாம், மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இன்று நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.